ஸ்தானத்துல முழு முதற் கடவுளான கணபதியோட மடியில கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிற மாதிரியும் கிருஷ்ணர் தன் துதிக்கையால அரவணைக்கிற மாதிரியும் ஒரு சிலை இருக்கிற கோயில் இருக்கான். அது எங்க இருக்கு அப்படின்னா கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்துல இருக்கு. இங்க மூலவர் விநாயகர் தான். விநாயகர் சதுர்த்தியும் கிருஷ்ணரோட கோகுலாஷ்டமியும் சிறப்பா கொண்டாடப்படுது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்துல இருக்கு மல்லியூர் அப்படின்ற ஊர். இங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கணபதி மீது பக்தி கொண்ட ஒருவர் இக்கோயில் இருக்கும் இடத்தில் கணபதி சிலையை வச்சு வழிபடுறாரு. ஆரியப்பள்ளி மனை, வடக்கேட மனை அப்படின்னு 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கணபதி சிலையை சுற்றி கட்டடம் அமைச்சு அதை பராமரிச்சாங்க. பின்னாடி இந்த 2 குடும்பத்திலையும் வறுமையும் துன்பமும் ஏற்பட்டதுனால அந்த கோயிலை அவங்க பராமரிக்க முடியாத நிலை வந்தது. அதனால கோயிலின் மேற்கூரை இல்லாத நிலையில அங்கிருந்த கணபதியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவர்களோட மரபில் வந்த சங்கரன் நம்பூதிரி அப்படின்றவருக்கு குருவாயூரப்பன் மேல ரொம்ப பக்தியா இருந்தவரா இருந்தாரு. அதனால அங்கிருந்த கணபதி கோயில் முன்னாடி அமர்ந்து கிருஷ்ணனோட பெருமைகளை சொல்லும் பாகவதத்தை பாராயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. பின்னால அவர் ஒரு குழந்தை வடிவிலான கிருஷ்ணர் சிலையை எடுத்துட்டு வந்து கோயில்ல இருக்க கணபதியோட மடியில வச்சு வழிபட தொடங்கினாராம். அதன் பின்னாடி அந்த கோயில்ல வழிபட்டு வந்த இந்த 2 குடும்பத்தோட மரபு வழிபினரும் வறுமை நீங்கி வளம் பெறுறாங்க. பின் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு அனைவரது வழிபாட்டுக்கும் கொண்டு வரப்படுது. இந்த ஆலய வழிபாட்டில் முக்குற்றி புஷ்பாஞ்சலி அப்படின்ற வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடா இருக்கு. இந்த வழிபாட்டிற்காக முக்குற்றி அப்படின்னு சொல்ற செடியை 108 எண்ணிக்கையில எடுத்து வேரோட பறிச்சுட்டு வந்து வாசனை திரவத்துல முழுக வச்சு பின்னாடி விநாயகருக்கு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றாங்க. இந்த வழிபாடு ஒரு நாள்ல 5 முறை நடக்குதாம். கிருஷ்ணரை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியா ஆண்டுதோறும் மகர விளக்கு காலங்கள்ல கோயில் முற்றத்துல தனியாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் இசையை இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சு இங்க திருவிழா கொண்டாடப்படுது.